رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد والله மக்கா முக்கர்ரமாவுல ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துல் முனவ்வராவுக்கு தஷ்ரீஃபுல் கரீம் ஆகும்போது மதீனா முனவராவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது அந்த காலத்தில் மாஷாஅல்லாஹ் என்ன மக்கா முக்கர்ரமாலேருந்து மதீனா முனவராவுக்கு 8 நாள் பிரயாணம் பண்ணணும். ஒட்டகையிலே குதிரையிலே 8 நாள் பிரயாணம் பண்ணி தான் வரணும் மாஷாஅல்லாஹ். இப்போ 4 நாட்கள் பிரயாணம் நிறைவடைஞ்சிருச்சு. 4 நாள் டிராவல் ஓவர். பாதி தூரத்தை நாயகம் கடந்துட்டாங்க. 4வது நாள் முடிஞ்சு 5வது நாள் கதீர்ங்க சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த ஏரியாவுக்கு பேரு மாஷாஅல்லாஹ் கதீர். இந்த ஹதீஸுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன, ஹதீஸுடைய வேர்ல்டுல, ஹதீஸுடைய உலகத்துல முஹத்திஸின்கள் இந்த ஹதீஸ மாஷாஅல்லாஹ் ஹதீஸே கதீரே ஹம்னு சொல்லுவாங்க. மாஷாஅல்லாஹ் ஹதீஸே கதீரே ஹம். ஏன்னா கதீர்ங்கிற இடத்துல மாஷாஅல்லாஹ் இந்த விஷயத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் செய்யறாங்க, நாயகம் நடத்தி வைக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் இந்த கதீர்ங்கிற ஹம் மாஷாஅல்லாஹ் நல்ல நீர் ஓடைகள் உள்ள இடம். நல்ல மாஷாஅல்லாஹ் என்ன சஷ்மா உள்ள இடம். அந்த இடத்துல மாஷாஅல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாரும் கண்மணி நாயகத்தின் உத்தரவோடு அங்க இஸ்திராஹத் செய்யறாங்க. அங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு நாயகம் தங்க வைக்கிறாங்க. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ், ஏறத்தாழ 70,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். மற்றொரு ஹதீஸ் படி 1,00,000 பேர், இன்னொரு ரிவாயத் படி 1,16,000 பேர் மாஷாஅல்லாஹ். அப்ப நாயகம் அவர்களோடு, அதாவது கிட்டத்தட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய முலாகாத்துக்கு நாயகம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து விடை பெறும் பொழுது, நாயகம் வாசல் இலல்லாஹ் பர்தா ஷரீஃப் ஆகும் பொழுது எத்தனை சஹாபாக்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் இப்ப மௌஜூதா இருக்கிறாங்க. எத்தனை சஹாபாக்கள் நாயகம் பர்தா ஷரீஃபுக்கு பிறகு இருந்தாங்களோ அத்தனை பேரும் மௌஜூதா இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சஹாபி தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அங்க மௌஜூதா இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். புரியுதா? இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாஹிப ரசூலுல்லாஹ் தமீம் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு தர்பார் ஷரீஃப்ல இருந்த அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம பேசுறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யறது தான் பெரிய பானசீப் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒரு மரத்துக்கு கீழே நாயகம் அவர்கள் மிம்பர் அமைக்க சொல்றாங்க. ஸ்டேஜ் 1,00,000 பேர்ல இருக்கிறாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரழகு சௌந்தரியமான இந்த அண்ட சராசாரங்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்லாமையில் இருந்து படைத்து உரு கொடுத்து தரிபடுத்தி பரிபாலனை செய்வதற்கு காரண கர்த்தாவான கண்மணியாம் நம்முடைய ஆரிய இரட்சகரான இம்மையிலும் மறுமையிலும் நம்போன்ற மாபாவி தீபாவிகளை ரட்சித்து கிருபை செய்து காத்தருள் புரியக்கூடிய காருண்ய தயாளரான கண்மணியாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய எண்ணில் அடங்காத அற்புதங்கள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷாஅல்லாஹ் என்ன முபாரக்கான பொற்பாத புஷ்பங்களை வச்சு நாயகன் நடந்தாலும் அற்புதம் தான், இருந்தாலும் அற்புதம் தான், தெய்வீக திரு வாய் திறந்து பேசினாலும் அற்புதம் தான், பேசாமல் அமைதியாக இருந்தாலும் அற்புதம் தான்.
எல்லாமே அற்புதம் தான், எல்லாமே பேரழகுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியால என்ன எல்லாமே ஹசீனோ ஜமீல் மாஷா. அதுல அல்ஹம்துலில்லாஹ் என்ன எது ஒண்ணு அதுக்கு மாத்தமா கிடையாது. எல்லாம் ஆலினால் அத்தனை மாஷால்ல என்ன யாரும் கண்டிராத அர்ப்பணம், யாரும் கண்டிராத பேரழகு, யாரும் கண்ணால் அது வரைக்கும் என்ன அதுக்கு முன்னையும் காண முடியாது பின்னையும் காண முடியாது. அப்படிப்பட்ட அபூர்வமான தெய்வீக பேரழகு பிரகாசமா ஜொலிக்கக்கூடியவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம். அந்த நம்முடைய நாயகம் அவர்கள் மகா விசேஷங்கள்ல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய கிரௌடுல கண்மணி நாயகம் இருந்தாலும் இப்ப நாயகத்துடைய சஹாபாக்கள்ல எல்லாருமே மாஷா அல்லாஹ் மக்காவாசி மதீனாவாசிகள் அல்ல. எத்தனை பேர் ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க, ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க, அது மாதிரி என்ன ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க, எத்தியோப்பியாவில் உள்ளவங்க, ரோம்ல உள்ளவங்க, எத்தனை பேர் உண்டு மாஷா அல்லாஹ். அப்ப அந்தந்த ஊருக்கு தக்க உடல் வாக்கு வித்தியாசப்படும். இப்போ பாகிஸ்தானி ஆப்கானிஸ்தான் நம்மளும் ஒன்னா இருக்கிறோம் இல்ல, புரிஞ்சா? உடல் வாக்கு, ஷோல்டர்ஸ், புரிஞ்சா, ஹைட்டு, வெயிட் எல்லாமே வித்தியாசப்படும். ஆனால் 1,16,000 பேர் இருக்கிற இடத்துல எத்தனை நாட்டுக்காரங்க இருப்பாங்க? அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கும் ஒவ்வொரு ஆளுடைய உடல் வாக்கு. 1,00,000 அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை கோடான கோடி மனிதர்கள் இருந்தாலும் சரிதான். ஏன் வானத்துக்கு பூமிக்கு உள்ள பிரம்மாண்டமான படைப்பு ஜின்கள் இருந்தாலும் சரிதான். ஏன் ஒரு ரெக்கையை விரிச்சா உதயகிரில இருந்து அஸ்தகிரி வரைக்கும் அடைச்சிக்கும், வானத்துக்கு பூமிக்கு இடையோட இடத்தையும் அடைச்சிக்கும். மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்பட யாரா இருந்தாலும் சரிதான் மாஷா அல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருந்தாலும் நாயகத்துடைய ஜனாஹத்தைன் ஷரீஃபை, ரசூலுல்லாஹோட ஹோலி ஷோல்டர்ஸ் இருக்கிற ஆள்ற தலைக்கு மேல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். அவர் நிமிந்துதான் பார்க்கணும் நாயகத்தை மாஷா. எவ்வளோ பேர் கிரௌடுக்கு மத்தியில் இருந்தாலும் நாயகம் அவர்கள் தான் மாஷா அல்லாஹ். அவர்கள் தானே உயர்ந்தவங்க அல்லாட்ட. அவங்கள விட உயர்ந்தவங்க என்ன யாரும் கிடையாது மாஷா. ரசூலுல்லாஹ்வோட ஆலா என்ன அல்லாஹ் இடத்துல யாரும் கிடையாது. புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியா தர்பார இலாஹியத்துல மாஷா அல்லாஹ் ஆலல் உலா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வஃபகரம் நாயகம் மட்டும்தான் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாயகம் அவர்கள் எவ்வளவு பெரிய கிரௌடுல இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தான் உயர்வா ஃபௌக்ல தெரிவாங்க, ஆதார தெரிவாங்க மாஷா. அந்த நாயகம் சஹாபாக்களை பார்த்து மிம்பர் அமைக்க சொல்றாங்க மாஷா. புரிஞ்சா? காரணம் என்ன? இந்த சொல்லக்கூடிய விஷயத்துடைய அந்த வெயிட்டை நம் போன்ற சாதாரண பாமர மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் அமைங்கன்னு சொல்றாங்க மாஷா. நாயக மாஷால என்ன அரஃபாவுல இருந்து குத்பாத சரி செய்யும் போது மிம்பர் அமைக்க சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய கஸ்வான்னு சொல்லக்கூடிய ஒட்டகின் மீது இருந்தா நாயக மாஷால பயான் செஞ்சாங்க அரஃபாவுல. புரிஞ்சா? ஆனா இந்த கதீரே ஹும்ங்கிற இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் நாங்க என்ன கட்டளை இடுறாங்க? மிம்பர் அமைங்கன்னு சொல்றாங்க மாஷா. விளங்குச்சா? மிம்பர் அமைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுறாங்க. குறிப்பான விஷயம், நாம இப்ப சொல்லக்கூடிய இந்த சம்பவமான இந்த ஹதீஸ மாஷா அல்லாஹ் என்ன இந்த ஹதீஸ 1,00,000 அதாவது 110 சஹாபாக்கள், ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி அல்ல, 110 சஹாபாக்கள். எத்தனை சஹாபாக்கள்? 110. 110 சஹாபாக்கள். புரிஞ்சா? 110 சஹாபாக்கள் இந்த ஹதீஸ மாஷா அல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ மாஷா அல்லாஹ் முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க ஹதீஸே முத்தவாத்திர்னு சொல்லி. முத்தவாத்திர் சொன்னா என்ன? ஒரு ஹதீஸ் மடங்கி 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 பல பேரானே அறிவிக்கப்படக்கூடியது. இந்த ஹதீஸ என்ன அதிகமா அறிவிக்கிற மாதிரி ஹதீஸுகள் மற்ற ஹதீஸ அறிவிக்க மாட்டாங்க. காரணம், இந்த திருவாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான அக்தஸல் அஸீம்ல இருந்து ஸுஹூர் ஆகும் போது இருந்த மாதிரி சஹாபாக்கள் கிரௌடு மற்ற எந்த ஹதீஸுக்கு இல்ல மாஷா. விளங்குனுச்சா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால
இந்த ஹதீஸ நாயகம் அவர்கள் திருவுளமாகும் பொழுது மாஷா அல்லாஹ் இருந்த கூட்டம் என்ன மற்ற ஹதீஸ்கள்ல இல்ல மாஷா. உதாரணத்துக்கு பார்க்கலாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆயத்து நாசில் ஆயிடுச்சு, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குகளும் அல்லாஹ்வுடைய நபி கரீமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரகாஹ் முகத்தஸ்க்கு மாஷா அல்லாஹ் ஸலவாத் பக்ஷிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல, ஸலவாத் சமர்ப்பணம் செய்துக்கிட்டே இருக்கிறாப்புல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமின்களே, நீங்கள் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய அந்த ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார குதுசியாவுக்கு ஸலவாத் ஷரீஃப் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லல, சொல்லிக்கிட்டே இருங்க. அம்ரு முத்லக்னு சொல்லுவாங்க. சல்லிமு தஸ்லீமான்னு சொன்ன மாஷா அல்லாஹ் என்ன அரபி கிராமர்ல நஹ்வுல மாஷா அல்லாஹ் அம்ரு முத்லக்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நாளைக்கு சொல்லுங்க, இத்தனை சொல்லுங்க, அத்தனை சொல்லுங்க இல்ல, சொல்லிக்கிட்டே இருங்க. ஜமீ அவுகாத், எல்லா காலமும் சதா காலமும் சதா நேரமும் ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க மாஷா அல்லாஹ். இப்ப இந்த ஆயத்தை நாசில் ஆகும்போது, இந்த ஆயத்தை எப்ப நாசில் ஆனிச்சு நல்லா ஜெனரேஷன் பண்ணிக்கணும். இந்த ஆயத்தை நாசில் ஆன நாள் எப்போ? ஷாபான் மாசம் பிற 5. இமாம் ஆலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின் வ ஃபித் தாரனா ஆமீன் ஆமீன். அவர்களுடைய மௌலிதுல் கரீம் அன்னைக்கு மாஷா சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஹிஜ்ரா 4 ஷாபான் 5 யோமுல் இத்னைன் ஷரீஃப் திங்கக்கிழமை மாஷா அல்லாஹ். சர்வலோக பேரரசியான நம் ஆரவி ரட்சகையான பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுத்தமான மணி வயிற்றிலிருந்து இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வர்றாங்க. அர்ஷ்ல இருந்து மாஷா அல்லாஹ் ஆயத்து நாஸில் ஆகுது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்போ இந்த ஆயத்து ஷரீஃப் நாஸில் ஆனோன்னு சஹாபாக்கள் வந்து நாயகத்துல கேட்டாங்க, கைஃபனு ஸல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ், நாயகமே தாங்கள் மீது நாங்க எப்படி ஸலவாத் சொல்லுவோம்? ஏன்னா ஸலவாத்துங்கிற வார்த்தையை அப்பதான் சஹாபாக்கள் முதல்ல லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் சமாயி கேட்கறாங்க. அது வரைக்கும் சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சய்யிதி யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி. ஏன்னா தொழுகையில ஆரம்பிச்சாச்சு, தொழுகைலாம் கடமையாயிடுச்சு, நோம்பெல்லாம் கடமையாயிடுச்சு, இறங்குனுச்சா. அப்ப தஷஹுத் அத்தஹியாத் எப்படி ஓதிட்டு இருந்தாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வரை இருந்துச்சு. அது தொடர்ந்து ஷஹாதத் வரைக்கும் இருந்துச்சு. துரூத் இல்லை, துரூத் ஷரீஃப். அப்போ ஸலவாத்துங்கிற அந்த லஃப்து ஷரீஃபையே ஃபர்ஸ்ட் டைமா சஹாபத் எப்ப கேட்குறாங்க? இமாம் அலி மகாமுடைய பைதாயிஷ் முகத்தஸ் அந்த யோமு ஷரீஃபெல்லாம் கேட்குறாங்க மாஷா. அப்ப நாயகத்தில் கேட்குறாங்க, கைஃபனு ஸல்லி அலைஹி யா ரசூலல்லாஹ். இப்படி கேட்கும்போது என்ன, நாயகம் ஸலவாத் எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற, ஸலவாத் எப்படி சொல்லணுங்கிற, துரூத் ஷரீஃப் எப்படி படிக்கணும், எப்படி சொல்லணுங்கிற அந்த சூரத்து ஷரீஃபை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நாயகம் திருவாய் வந்து அருள் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன இவ்வளவு பெரிய பெரிய கிரௌண்ட் இல்லை, 100 சஹாபாக்கள் வந்து கேட்கல மாஷா அல்லாஹ், 100 சஹாபாக்கள் வந்து கேட்கல. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸே கதீர ஹும் மாஷா நடக்கும்போது 1,16,000 சஹாபாக்கள் सरकार दो जहान नादिशे हर दो जहान मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शरफ करम मदद वालम நாயக கோமானோடு மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. 1,16,000 சஹாபா. அந்த மாதிரி இந்த ஹதீஸுடைய ராவி எத்தனை பேரு? 110 பேர். 110 சஹாபாக்கள் இதை அறிவிக்கிறாங்க மாஷா. வேற ஏன்னா ஹதீஸ் அறிவிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பயப்படுவாங்க சஹாபாக்கள். காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான திருவாயால நாயகம் எப்படி திருவாயால சொன்னாங்களோ அதே போல சொல்லணுமே. அதுல ஒரு அச்சரம் மாறினா கூட என்ன அது மிகப்பெரிய தப்பாயிடுமே, ரொம்ப பயப்படுவாங்க மாஷா. சொல்றது யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் மாஷா, சர்வ லோகங்களுக்கும் அதிபதியான நாயகம். புரிஞ்சா? அப்போ 1,10,000 சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ்
இந்த ஹதீஸ் ஷரீஃபை அறிவிக்கிறார்கள். 110 1,16,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. 110 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய நீண்ட குத்துபா ஷரீஃப், இது நாயகம் அவர்கள் இந்த சம்பவத்தை நடத்தாட்டக்கூடிய மெயின் விஷயம் என்ன? பள்ளியில அதான் சொல்லப்படுது. அதான் சொல்ற முறாது என்ன? தொழுகைக்கு எல்லாரும் வாங்கன்னு போகும். அதான் ஏன் சொல்றோம்? தொழுகைக்கு வாங்க அல்லவா? ஜமாத்து நடத்துறது தான் அதான் சொல்லப்படுது. புரியுதா? அதான சொல்லிட்டு மோதல் பள்ளியை பிடிச்சி விடுதா போரு, அதுக்கு அல்ல அதான். அதுபோல் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,16,000 சஹாபாக்கள் நாயகத்தோடு இருக்கும் போது மிம்பர் அமைக்க சொல்றாங்க. கதீர் ஹும்ல நாயகம் அங்க லுஹர் தொழுகையை நிறைவேற்றுறாங்க. லுஹர் ஜமாத்துக்கு பிறகு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்ஜத வர நாயகம் மிம்பர் ஷரீஃபுக்கு மீது ஏறி மாஷா அல்லாஹ் நாயகம் குத்பாத் ஷரீஃப் ஆரம்பிக்கிறாங்க. குத்பாத் ஷரீஃப் ஆரம்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விசால் முபாரக் ஆகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அற்புதமான அழைப்பு வந்துச்சு. ஹபீபுல் ஆலமே, தாங்கள் இஃப்தியார், தாங்கள் இஷ்டப்படுற மாதிரி, தாங்கள் மாஷா அல்லாஹ் இந்த ஆலமு ஷஹாதால எல்லார கண்களுக்கு மனுஜின்கள் கண்களுக்கெல்லாம் தெரியுற மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி தாங்கள் எவ்வளவு நாள் வேணாலும் இருங்க மாஷா. தாங்கள் இஃப்தியார் மாஷா, தாங்கள் இஃப்தியார், தாங்கள் விருப்பம். அதே நேரத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தங்களோட முலாகாத்துக்கு ஹாயிஷா இருக்கிறார் மாஷா. அல்லாஹ் தங்களோட முலாகாத்துக்கு ஹாயிஷா இருக்கிறார். अब सरकार दो जहान सल्लल्लाहु अलैहि वसल्लम जिब्रील अलैहिस्सलातु माशा अल्लाह நாயகம் ஜவாப் ஷரீஃப் சொன்னாங்க. ரப் இந்த அபுத மாஷா அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு ஹாயிஷா இருக்கிறானோ அதை விட ஹாயிஷா நான் ரப்ப முலாக்கா செய்ய இருக்கிறேன் ஜிப்ரீலேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் ஷரீஃப் சொல்லிட்டாங்க மாஷா. अब रहमतुल आलमीन முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களுடைய விசால் முபாரக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்தா ஷரீஃபாக போகக்கூடிய விஷயத்தை குறித்து முதல்ல மிம்பர் ஷரீஃப்ல ஏறின உடனே எதுவுமே பயான் செய்யலாம். பயான் செய்துட்டு சஹாபாக்களை பார்த்து நாயகம் கேட்கிறாங்க, அலஸ்த அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அலஸ்த அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களிடத்துல அவர்களுடைய உயிரை விட மேலான அன்பிலும் நெருக்கத்திலும் பாசத்திலும் நான் அல்லவா இருக்கிறேன்? புரியுதா? அலஸ்தௌலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஸ்லிம்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்ங்கறான். முஸ்லிமுக்கு மூமினுக்கு என்ன? வானத்துக்கு பூமிக்கு உள்ள வித்தியாசம் அல்ல, அரிசுக்கும் பூமிக்கு வித்தியாசம் அல்ல, லாமக்கானுக்கும் தஹத்த சராக்கு உள்ள வித்தியாசம் இருக்குது மாஷா. முஸ்லிம் ஸ்டேஜ் வேற, மூமின் ஸ்டேஜ் வேற. புரிஞ்சா? குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூட என்ன, யா அய்யுஹல் முஸ்லிமூன் இல்ல. ஒருத்தர் கூட அல்லாஹ் என்ன செய்யல, முஸ்லிம்களேன்னு அல்லாஹ் கூப்பிடல. அல்லாஹ் இத்தனை தரான் 89 டைம்ஸ், 89 எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான்தாரிகளே. விளங்குதா? புரிஞ்சா? குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மோடு அல்லாஹ் பேசக்கூடிய அந்த தோற்றம் எப்படி இருக்கும்? யா அய்யுஹன் நாஸ்னு இருக்கும். ஓ மனித சமுதாயமே. யா அய்யுஹன் நாஸ்னா மனிதர் மட்டுமல்ல, ஜின்னு அதில் சேரும். புரிஞ்சா? இந்த யா அய்யுஹன் நாஸ்ங்கிற இந்த ஹிதாப், இந்த அழைப்பு எத்தனை முறை இருக்குது? 20 முறை இருக்கு. எத்தனை முறை இருக்குது? 20 முறை. 10 ஆயத்து மக்கால நாசிலானது, 10 ஆயத்து மதீனா முனவ்வரா நாசிலானது. அப்ப 20 ஹிதாப் யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ் 20 ஹிதாப். புரிஞ்சா? அது அல்லாம யா பனி ஆதம் இருக்கும், யா இபாதி இருக்கும், அது மாதிரி யா பனி இஸ்ராயில் இருக்கும், இஸ்ரவேலர்களை கூப்பிட்டது. புரிஞ்சா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகள் அல்லாஹ் கூப்பிடுறது மாஷா அல்லாஹ். எத்தனை ஆயத்து? 89 ஆயத்து இருக்குது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? குறிப்பா அல்லாஹ் அதப ரசூலை பத்தி பார்காக முஸ்தபியத்துல
சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் ஆலியால நாயகத்துடைய உஷாக்கான குலாமான குலாம் நாம எப்படி அதபோடு நடக்கணுங்கிற தசீம் தக்ரீம் அல்லாஹ் சொல்லி தரும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூங்கிற ஹிதாப்ல தான் அல்லாஹ் சொல்லி தருவான். யா அய்யுஹன் நாஸ்னு அழைச்சு அல்லாஹ் சொல்ல மாட்டான். காரணம் என்ன? மூமின்களுக்கு தான் புரியும் ரசூலுல்லாஹ்வுடைய அசீமு ஷான் என்ன, ஹுர்மத் என்னன்னு அல்லாஹ் மூமின்களுக்கு தான் அதை மாலுமாதி கொடுப்பான். மாஷா விளங்குனுச்சா? இப்ப துரூத் அல்லாஹ் யார சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ் ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமன் ஆயத்து நாஸினானுச்சு இல்ல. யா அய்யுஹல் முஸ்லிமூன் அப்படியே வந்துச்சு இல்ல. யா பனி ஆதம்னா வந்துச்சு இல்ல. எப்படி வந்துச்சு? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய அந்த உண்மை விசுவாசத்தை அல்லாஹ் எந்த கல்புல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய பந்தாக்கு தான் புரியும். சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்தபா என்னன்னு சொல்லி மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய ஆலி ஷான் யாருக்கு புரியும்? மூமினுக்கு தான் அல்லாஹ் மாலுமாதி கொடுப்பான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,16,000 சஹாபாக்கள் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வனஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். சஹாபாக்களை பார்த்து நான் என்ன கேக்குறாங்க? அலஸ்தௌலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் இடத்துல அவர்களுடைய உயிரை விட புரிஞ்சா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான் அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் இடத்துல அவர்களுடைய ஆன்மாக்களை விட மேலான பிரியத்திற்கும் மேலான நெருக்கத்திற்கும் உரியவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமான் என்பது அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல குர்ஆன் ஷரீஃப்ல 6வது ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு நன்மாராய செய்யணும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்கணும். ஆமீன் ஆமீன். அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பர் என்னுடைய அருமை வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ். என்ன எனக்கு முதல் பைஅத் செய்யும்போது என்ன இந்த ஆயத் ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத் இதுடைய பயானாத் இதுடைய ஃபைசானத்தை முதல்ல கொடுத்தாங்க. மாஷா நம்முடைய மன்ஹஜ் நம்முடைய ஐடியாலஜி என்ன? இதுதான் இந்த ஆயத் ஷரீஃப் தான். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஷரீஃப் தான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து என்ன கேக்குறாங்க திருவாயால? அலஸ்தௌலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் இடத்துல அவர்களுடைய ஆன்மாக்களை விட உயிர்களை விட நஃப்ஸ்களை விட மேலான பிரியத்திற்கும் மேலான நெருக்கத்திற்கும் உரியது நான் அல்லவா? 1,16,000 குர்ஆன் எப்படி வந்துச்சு? பலா யா ரசூலுல்லாஹ் பலா பலா பலான்னு சொன்ன மாஷால்லா. ஆமா நாயகமே அரபில மாஷால்லா. அது என்ன சந்தேகம் இருக்குது எஜமானே? சந்தேகம் இல்லாமல் அதுதான் சத்தியம். தாங்கள் உயிரை விட மேலான பிரியத்திற்கும் நெருக்கத்திற்கும் ஆகாத வரையிலே மூமினாகவே ஆக முடியாது நாயகமே யாரும். எத்தனை தான் களிமா ஓதுனாலும் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம ஈமான் வராது. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லாம ஈமான் வராது. மாஷா அப்ப சஹாபாக்கள் அலஸ்தௌலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் நாயகம் லிசான் ஹக்கல் கரீமால் கேட்கும் போது மாஷா அல்லாஹ் எல்லா சஹாபாக்களும் பலா யா ரசூலுல்லாஹ் பலா. நாயகம் அதுல எந்த விதமான சந்தேகம். அடுத்து நாயகம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திரு மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அஸ்வாஜு முத்தஹரா மூமின்களுடைய தாய்மார்கள் அல்லவா? மூமின்களுக்கு அவங்க எல்லாம் உம்மாமார் அல்லவா? எஜமானி உம்மா கதீஜா நாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எஜமானி ஆயிஷா நாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த ஒளிமயமான திவ்ய திருவதனத்தோடு ஒட்டி உறவாடிய உத்தமிகளான அவர்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல? அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திரு மனைவிமார்கள் எல்லாம் மூமின்களான நமக்கு மாஷா அல்லாஹ் உம்மாமார் தாய்மார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மாஷா அப்ப அதை நாயகம் கேட்கிறாங்க அஸ்வாஜு முத்தஹரா உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அல்லவா? சஹாபாக்கள் பலா யா ரசூலுல்லாஹ். நாயகமே சத்தியம். அவர் எந்த விதமான கருத்து வேறுபாடு மாத்து கருத்து மாத்தேன்னு யாருக்கு இல்லை எஜமானே. புரியுதா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து
கூடியிருந்த உயர்வான கூட்டம் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன சூரத்து தௌபால 100வது ஆயத்து ஷரீஃப்ல அந்த உயர்வான கூட்டம் மாஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையில வரக்கூடிய இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இவர்களை நீங்க பின்பற்றுங்க உங்களுக்கு என்ன நேர்வழி கிடைக்கும்னு சொல்லி என்ன அந்த 1,16,000 பேரை இந்த உம்மத்துக்கு நல்வழி காட்டுகளாக நாயகம் மாஷா நியமிக்க போறாங்க. அப்படி உள்ள என்ன அத்தாரிட்டியான கிரவுட் அது. அந்த கூட்டத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் கேட்டு முதல்ல ஈமான தஸ்தீக் தஹ்கீக் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்கச்சா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருவாயால ஒளிமயமான ஒரு விஷயத்தை நாயகம் சொல்லி தர போறாங்க. அந்த விஷயத்தை எஜமான் சொல்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல ரொம்ப உயர்வான அந்தஸ்துல இருக்குது. புரியுதா? ரொம்ப உயர்வான அந்தஸ்துல இருக்குது. சாதாரணமான அந்தஸ்துல இல்லை. சாதாரணமான அந்தஸ்துல இல்லை. காரணம் என்ன? சொல்லக்கூடிய விஷயம் மௌலாய காயினாத் باب مدينة العلم أبو تراب قرة البطول وصي رسول الله نفس محمدي سيدنا علي كرم الله وجهه الكريم عليه الصلاة والسلام أفاض علينا البركات منه دهرة آمين 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 ذات قدسية ويبتي صلى الله عليه وسلم لسان حق الكريم البشارة سيبورا ما شاء الله مولا مشكل كشا உடைய அஸீமுல் பரகாத் ஆதி ஷானபதி சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபான் அக்தஸல் அஸீம்ல மாஷாஅல்லாஹ் என்ன லஃப்ல முனவ்வர மாஷாஅல்லாஹ் இஸ்ஹார் செய்ய போனாங்க மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முன்னாடி நான் என்ன இவ்வளவு விஷயங்களையும் கேட்டு மாஷாஅல்லாஹ் தஹ்கீக் செய்யறாங்க. விளங்குதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால சொன்னாலே முடிஞ்சு. ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றதுதான் தீன். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஹதீஸ் ஷரீஃப். நம்ம உலுஹியத்து குர்பான் செய்யறோம். இந்த குர்பான் கரிய 3 நாளைக்கு மேல குர்பான் செய்யறானேன்னா வீட்டுல வைக்க கூடாது. குர்பான் செஞ்சாச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டோம். சொந்த பந்தம் குர்பானை 3 பகுதியா பிரிக்கணும். சொந்த பந்தத்துக்கு 1, வீட்டுக்கு 1, மசாக்கின்களுக்கு ஃபுகராக்களுக்கு 1, கைரக்கமும் கொடுக்கக்கூடாது. புரியுதா? இப்போ மாஷாஅல்லாஹ் இங்க என்ன அவன் என்ன செய்யறாரு? கொடுக்குற ஆளு சொந்த பந்தத்துக்கு ஒரு அளவு கொடுத்துட்டு நப்சு என்ன சொன்னோம்? ஒரு 50 கிராம் போட்டா போதும் எல்லாருக்கும். ஒரு முள்ள போட்டு முள்ளையெல்லாம் வெட்டி கட்டி போட்டு மேடம் மிஸ்கின் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஃப்ரீசர் இருக்குதுல்ல, ஆக்கம் ஃப்ரீசர் தூக்கி போடு மாதம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கதையை ஓட்டிக்கலாம். குர்பான் ஆகிடும். வீட்டில் களி சாப்பிட்ட மாதிரி போயிடும். இப்போ கறி வேலை கூடவா இருக்கு. அதனால மாஷாஅல்லாஹ் அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு மேல குர்பான் கொடுக்குற இறைச்சியை உலகியத்தை வீட்டில் வைக்க கூடாது நாயகம் அவர்கள் திருவாயால சொல்லியிருந்தாங்க. புரிஞ்சா? 3 நாள்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் எல்லாமே. 2 வருஷம் வரையிலையும் இந்த சட்டம் இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால உத்தரவிட்டாங்க. 3 நாள் தேவையில்லை, நீ எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்க, 30 வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்க மாஷாஅல்லாஹ். சட்டம் மாறிடுச்சு. இது ஏன் சொல்ல வர? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான திருவாயால என்ன வாக்கு சொல்லுவாங்களோ அதுதான் தீன் மாஷாஅல்லாஹ். அதுதான் ஷரியத். ரசூலுல்லாஹ் சொன்னா லப்பைக் முடிச்சு. அது மாத்து கருத்து யாரும் கிடையாது. விளங்குதா? புரிஞ்சா? நாயகம் சொல்லிட்டாங்கன்னா மறுகருத்து மாத்து கருத்து யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யணும்? உத்தரவு கொடுக்கணும். நாயகம் அதுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அதுக்கு கேரண்டி கொடுக்கணும் மாஷாஅல்லாஹ். நாயகம் கேரண்டி கொடுக்காம
யார் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாலும் அது தீன் ஆகாது, அது இஸ்லாம் ஆகாது, அது ஷரியத் ஆகாது. அது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அல்லாஹ் நம்மோட ராசி ஆவறதுக்குள்ள வழி அது அல்ல. புரிஞ்சா? அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து என்ன கேட்கிறாங்க? அலஸ்து அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள் இடத்துல அவர்களுடைய ஆன்மாக்களை விட மேலான பிரியத்திற்கும் நெருக்கத்திற்கு உரியது நான் அல்லவா? அப்ப சஹாபாக்கள் எல்லாரும் என்ன ஜவாப் சொல்றாங்க? பலா யா ரசூலுல்லாஹ், சந்தேகமில்லை நாயகமே, தாங்கள் தான் மாஷா அல்லாஹ். பலா யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அன்பையும் பிரியத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஸாத்த குதுஸுல் அலிஹ் எந்த அளவுக்கு மஹப்பத் முக்கியம் மாஷா அல்லாஹ். இந்த காலத்துல அந்த இபாதத் செய்ய அது செய்ய எல்லா இபாதத்தும் எதுக்கப்பா? மஹப்பத்துக்காக. நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். துரூது ஷரீஃப் நிறைய படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மேன என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய அஸீமு ஷான் நிறைய நீ படின்னு அர்த்தம் மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம ஸல்லி அலா டிக் டிக் வச்சு அடிச்சு ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத் ஓதுனா 10000 ஸலவாத் ஓதுனா இதுக்கு அல்ல. விளங்குதா? இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்கு மாத்தமான எல்லா வஹாபி என்ன துரூது படிக்கிறாங்க? வஹாபிலாம் துரூது படிக்கிறான். அப்ப நீ துரூது படிக்கிறவன் என்ன சொல்லுவான்? நானும் தான் படிக்கிறேன். எந்த வஹாபியோ தொழுவாம இருக்கிறானா? எல்லாரும் தொழுகிறான். அதுக்காக சண்டையெல்லாம் போடுறான். புரிஞ்சா? எல்லா தப்லீகாரனும் தொழுகிறான். தொழுவும் போது மாஷா அல்லாஹ் அத்தஹியாத்துல துரூது இப்ராஹிம் படிக்காம இருக்கிறான். எல்லாரும் படிக்கிறான்ல. அப்ப எல்லாரும் படிக்கிறதுக்கும் சுன்னி படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தோட அகீதால உள்ள சுன்னத் வல் ஜமாஅத்துல உள்ள ஒரு மூமின் படிக்கிறதுக்கும் மூமின் துரூது படிக்கிறதுக்கும் ஈமான் இல்லாதவன் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஈமான் இல்லாத எப்படி படிப்பான்? ஏதோ இவன் துரூது படிக்கிறதுனால சர்க்கார தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன மர்த்தபா கூடுற மாதிரி என்னத்துல படிப்பான்? மாதல்லா அஸ்தக்ஃபிரு. அது என்ன குஃப்ர் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? குஃப்ர் ஆயிடுச்சு. என்னது? குஃப்ர் ஆயிடுச்சு. குஃப்ர். அது காரணம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு எவ்வளவு குவத் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்க்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் கற்பனை கூட பண்ண முடியும். அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா. சர்வ சக்திகளுக்கும் சொந்தக்காரன், சர்வ பேர் ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹுல் ஜலால். அவனுடைய குவத்துக்கு என்ன? பிலா ஹத். அதுக்கு ஹத்து கிடையாது, அதது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்க 100 முத்லகான ஹபீபுல் ஆலமான உஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆலாவாக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிஷான் அல்லாஹ் ஆலாவாக்கி வச்சிருக்கிறான். மாஷா புரியுதா? அந்த நாயகத்துக்கு போய் இவன் துரூது படிச்சா தரஜா அந்த சுயத்தை போல் இது என்னது? பைத்தியக்காரத்தனத்திலையும் மகா பைத்தியக்காரத்தனம், பைத்தியத்திலையும் மகா பைத்தியம், லேசான பைத்தியம் இல்லை இது. மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலி ஷான். மாஷா அல்லாஹ்வுடைய குவத் அளவுக்கு அல்லாஹ் ஆலாவாக்கி வச்சிருக்கார். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விஷயங்களை கேட்டு தஹ்கீக் செய்யறாங்க. இவ்வளவு காரியங்களை கேட்டு நாயகம் தஹ்கீக் செய்யறாங்க. தஹ்கீக் செய்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாஷா அல்லாஹ் மிம்பர் ஷரீஃபுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. மாஷா அல்லாஹ் நாயகன் திருவாயால சொல்லிட்டாலே முடிஞ்சு. ஆனா என்ன செய்யல? அப்படி திருவாயால சொல்லி முடிச்சிடல.
சையதுனா மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிம்பர் ஷரீஃபுக்கு அழைத்து ஹஸரத் மௌலா முஷ்கில் குஷாவுடைய தஸ்தா அஷ்ரஃபுல் அஸீம் அலி நாயத்துடைய திருக்கரத்தை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருக்கரத்தை கொண்டு பிடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிடிச்சு மாஷா அல்லாஹ் ஹஸரத் அலி அவங்களுடைய திருக்கரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடியிருக்கிற 1,16,000 சஹாபாக்கள் ரضوانுல்லாஹி தஆலா அஜ்மஈன் அத்தனை பேருக்கு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்தான் ஹக்கில் கரீமால் பிஷார செய்றாங்க. மன் குன்து மௌலா ஃபஹாதா அலி மௌலா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மன் குன்து மௌலா, யாருக்கெல்லாம் நான் மௌலா ஆவேனோ அவருக்கெல்லாம் அலி மௌலாவா இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். மன் குன்து மௌலா. விளங்குதா? புரிஞ்சா? ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் அல்லாஹ் நம்முடைய கல்புல என்ன ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துங்கிற பிரகாசத்தை அல்லாஹ் கொடுத்துட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய முஹப்பத் அல்லாஹ் அத்தா செஞ்சிருவான். ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் வேற, அஹ்லுல் பைத் அத்ஹார் முஹப்பத் வேற இல்ல. பிதாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் அலி மூஸா காசிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அலி மூஸா ரஸா அலைஹிஸ்ஸலாத்து இமாம் முஹம்மது தகி அலைஹிஸ்ஸலாம். இமாம் அலி நகி அலைஹிஸ்ஸலாத்து இமாம் ஹசன் அஸ்கரி அலைஹிஸ்ஸலாத்து இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஃபூஸ் குதுஸியா தவாத் ஆலியாவுடைய மஹப்பத் ஷரீஃப் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் நம்முடைய கல்புல அல்லாஹ் ஒளிவீச செஞ்சுட்டாங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் மஹப்பத் அங்க என்ன ஸுஹூரா மாஷா. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிம்பர் ஷரீஃபில் ஏத்தி மன் குன்து மௌலா, யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌலாவா இருக்கிறாங்களோ. கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை புரியணும். சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சஹாபாக்களுக்கும் தாபியீன்களுக்கும் கௌசுல் ஆலத்துக்கும் ஹாஜா நாயத்துக்கும் காதர் அவுலியாவுக்கும் முரல் புகார் நாயத்துக்கும் நம்முடைய ஷேக் நாயத்துக்கும் இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு மட்டும் ஹஸரத் அலி மௌலாவா இல்ல. ஹஸரத் அலி மாஷா அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் மௌலாவா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யாருக்கு மாஷா அல்லாஹ்? எல்லா நபிமார்களுக்கு மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌலா அலி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். நான் இங்க மாஷா அல்லாஹ் மன் குன்து மௌலா. சுப்ஹானல்லாஹ். மத்தன் சரி ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குது? மன் குன்து மௌலா. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் எந்த நபிக்காவது மௌலா இல்லாம இருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் ஒரு நபிக்கு மௌலா இல்லாட்டி அவர் நபியே இல்லை. அவர் மசாலா என்ன? நபியே இல்லை. மாஷா எல்லா நபிமார்களுக்கும் மௌலா யாரு? சர்க்கார் தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌலாவுக்கு இங்க மானா என்ன? மௌலாவுக்கு இங்க மானா என்ன? மாஷா அல்லாஹ் மௌலாவுக்கு மானா இங்க சர்தார். மௌலாக்கு மானா என்ன? சர்தார். மாஷா பேஷுவா சர்தார். மேராஜ் ஷரீஃப்ல என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் குதுஸ் பைத்துல் முகத்தஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் வந்து அரவியில் ஆகிறதுக்கு முன்னாடி நாயகம் புராக்கில் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் 2,40,000 நபிமார்களும் வந்து மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் ஜசதோட வந்து ஜசது ஷரீஃபோட, ரூஹு ஷரீஃப் அல்ல, ஜசது முபாரக் ஹோலி பாடியோட வந்து மசாலா என்ன 2,40,000 நபிமார்களும் ரசூல்மார்களும் 313 பேர் உலுல் அஸ்ம் எல்லாரும் வந்து வெயிட்டிங்ல இருந்தாங்க. எல்லாரும் வந்து எங்க? பைத்துல் முகத்தஸ். எதுக்காக? சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துல இருந்து முக்ததீன்களா மாஷாஅல்லா தொழுவுறதுக்காக மாஷாஅல்லா ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி நின்று தொழுவுறதுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலிமை ஜியாரத் சரி செய்யறதுக்காக மாஷாஅல்லா நாயகத்துடைய வஜ்ஹுல் கரீம் செஹராய முனவ்வர மாஷாஅல்லா என்ன
ஜியாரத் ஷரீஃப் செய்யறதுக்காக அல்ஹம்துலில்லாஹ் 2,40,000 நபிமார்களும் வந்து மாசால வெயிட்டிங்ல இருந்தாங்க. நபிமார்கள் கணக்குல என்ன 1,24,000 பிரபலமாக இருந்தாலும் என்ன சரியான சொல்லி எத்தனை 2,40,000 மாஷா. புரிஞ்சா? சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு ஜெஹனஷின் பண்றதுக்காக நான் சொல்றேன் அல்ஹம்துலில்லாஹ். சின்ன உதாரணம், ஈசா நபி அவங்களுக்கு பிறகு கண்மண் நாயகத்துடைய ஒளிமயமான வருகை வரையிலையும் நபிமார்களே யாரும் வரலைன்னு சொல்லி பிரபலமான ஒரு பேச்சு இருக்கும். ஆனா நபி வந்தாங்க. நபி